உபாகமம் 32வது அதிகாரத்துல மோசே ஒரு அழகான பாட்டை எழுதுறாரு. அந்த பாட்டுல ஒரு வசனம் இப்படி வருது. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் அப்படின்னு பாடுறாரு. மோசையோட வாழ்க்கையில ஆண்டவர் காண்பித்த அந்த சத்தியமும் ஆண்டவரோட உண்மையும் நீதியும் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, மோசே ஒரு கொலைகாரனா இருந்தாரு. சீக்கிரத்துல உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு. தன்மேல் தேவ திட்டம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட மீதியான் தேசத்துக்கு ஓடி போனாரு. அங்கேயே மனம் முடித்து மனைவி பிள்ளைகள் அப்படின்னு எல்லாமே ஆயிருச்சு. முடிவு வரைக்கும் முச்சடியில தேவன் மோசேக்கு தரிசனமா இராட்டா, மோசே தன்னோட வழியிலேயே அங்கேயே செட்டில் ஆகி இருந்திருப்பாரு. ஆனா அந்த முடிவுக்கு முன்னாடி ஆண்டவர் முச்சடியில ஆண்டவர் மோசையோட பேசுறாரு. இந்த இடத்திலும் தேவன் தான் மோசையோடு பேசினார் தவிர மோசே தானாக ஆண்டவர் கிட்ட வரல. இதுதாங்க தேவனுடைய உண்மை. அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரத்துல நம்ம மேல தேவனுடைய திட்டம் உண்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் கூட மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடி போனது போல நம்ம கூட பல நேரங்கள்ல பல இடங்கள்ல போய் ஓடி ஒளியிறோம். அந்த நேரத்திலயும் ஆண்டவர் நம்மளை விடாம துரத்திட்டு வந்து அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடினால மீண்டும் மீண்டுமா நம்மளை சந்தித்து தன்னுடைய திட்டத்துக்கு நேரா கொண்டு வராரு. இதுதான் ஆண்டவரோட உண்மை.